கிடைத்துள்ள அண்மை செய்தி. பிரதமர் மோடி தனது நண்பர்களுக்கு 16 லட்சம் கோடிக்கு ரூபாய் கொடுத்துள்ளார் என ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார். கூடுதல் விவரங்களோடு நமது செய்தியாளர் மதியழகன் இணைகிறார். வணக்கம் மதியழகன், மேலும் விவரம். தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த தலைவர் ராகுல் காந்தி பேசுகையில் பிரதமர் மோடிக்கு எதிராக எதிரே குற்றச்சாட்டு ஒன்றை முன்வைத்திருக்கிறார். அதில் பிரதமர் மோடி தனது நண்பர்களுக்கு 16 லட்சம் கோடி ரூபாய் கொடுத்திருக்கிறார் என ராகுல் காந்தி தெரிவித்திருக்கிறார். மோடியின் நண்பர்களிடமிருந்து அந்த பணத்தை மீட்டு 90% இந்தியர்களுக்கு பகிர்ந்து அளிக்கப்படும் என்றும் ராகுல் காந்தி தனது பேச்சில் குறிப்பிட்டிருக்கிறார். நாட்டு மக்களிடம் சொத்து சமநிலை இல்லாமல் போனதற்கு பிரதமர் மோடியே காரணம் என்றும் ராகுல் காந்தி குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். மேலும் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் சொத்துக்கள் பறிக்கப்படும் என்றும் மோடிக்கு ராகுல் காந்தி பதிலளித்திருக்கிறார். இது ஏற்கனவே பிரதமரினுடைய பேச்சு ஒன்று சர்ச்சையானது. அந்த பேச்சுக்கு பதிலடி கொடுக்கக்கூடிய வகையில் தான் ராகுல் காந்தி இது தொடர்பாக பேசியிருக்கிறார். வரும் வெள்ளிக்கிழமை 2ஆம் கட்ட வாக்குப்பதிவு நடைபெற இருக்கிறது. அதைத் தொடர்ந்து மக்களவைத் தேர்தல் சூடுபிடித்து வரக்கூடிய சூழலில் தலைவர்கள் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த நிலையில் தான் தற்போது பிரதமர் மோடி மீது ராகுல் காந்தி மிகப்பெரிய குற்றச்சாட்டை ஒன்றை பதிவு செய்திருக்கிறார். அதில் 16 லட்சம் கோடி ரூபாயை மோடி தனது நண்பர்களுக்கு அளித்திருப்பதாகவும் காங்கிரஸ் கட்சி ஆட்சிக்கு வந்த பின்னர் அந்த பணம் பறிமுதல் செய்யப்பட்டு 90% இந்தியர்களுக்கு வழங்கப்படும் என்றும் ராகுல் காந்தி தனது பேச்சில் குறிப்பிட்டிருக்கிறார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.